இந்தியாவின் 2023ஆம் ஆண்டினுடைய கோடீஸ்வரர்கள் பட்டியலை ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோல டாப் 20 இடத்துல இருக்கவங்கள பத்தி வாங்க பார்க்கலாம். 20வது இடத்துல இருக்கிறது ஆனந்த் பர்மன் ஃபேமிலி. டாபர் இந்தியாவினுடைய தற்போதைய தலைவர். 138 வருஷம் ஆயுர்வேத பொருட்கள் விற்பனையில சிறந்து விளங்குற டாபர் கம்பெனி 1884ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. இவங்களுடைய பிராண்ட்ஸ் டாபர் ஹனி, ஹாஜ்மோலா. ஹேர் ஆயில்ல பாத்தீங்கன்னா வாட்டிகா இருக்கு. பாத்ரூம்ல நம்ம யூஸ் பண்ற ஓடோனில், கொசுக்கடிக்காக யூஸ் பண்ற ஓடோமாஸ், ரியல் டூத் பேஸ்ட், அப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ்னு இதெல்லாம் இவங்களுடைய பொருட்கள் தான். இவங்க சொத்து மதிப்பு 8.9 பில்லியன் US$. 19வது இடம் பிடிச்சிருக்கிறது மதுக்கர் பரேட், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸினுடைய தலைவர். இவங்க 1959ஆம் வருடம் தொடங்கப்பட்ட கம்பெனி. இவங்களுடைய சொத்து மதிப்பு 11.1 பில்லியன் US$. இந்த பொருள் சின்ன சின்ன பொருள் வந்து பெரிய பர்னிச்சர் ஒட்டுறது வரைக்கும் இது நமக்கு உபயோகமா இருந்திருக்கு. ஃபெவிகால் MR, டாக்டர் ஃபிக்ஸிட், ஃபெவிக்விக், M-சீல், நம்ம பெயிண்ட் பண்ண யூஸ் பண்ற ஃபெவிக்ரில். 18வது இடம் பிடிச்சிருக்கிறது ரவி ஜெய்பூரியா, வருண் பெவரேஜஸினுடைய தலைவர். இந்தியாவினுடைய கோலா கிங் என்று அழைக்கப்படுபவர். யுஎஸ்க்கு வெளியே தயாரிக்கப்படும் முதல் பாட்டில் மேனுஃபேக்சரர் பெப்சிகோ கம்பெனிக்கு. இவங்களும் யுஎஸ்க்கு வெளியில தயாரிக்கப்படும் முதல் பாட்டில் மேனுஃபேக்சரர் பெப்சிகோ கம்பெனிக்காக. இவங்களுடைய மற்ற பிராண்ட்ஸ் லேஸ் அண்ட் டொரிட்டோஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் இன்சார்ஜ் ஆஃப் இந்தியாவா இருக்காங்க. இவங்க 1959ஆம் வருடம் தொடங்கப்பட்ட கம்பெனி. இவங்களுடைய சொத்து மதிப்பு 11.1 பில்லியன் US$. 17வது இடம் பிடிச்சிருக்கிறது அசீம் பிரேம்ஜி, விப்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர். இது ஒரு IT நிறுவனம். இந்த நிறுவனம் 1945ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவர்களுடைய ப்ராடக்ட் குளுக்கோவிட்டா லிக்விட் டிடர்ஜென்டான சேஃப் வாஷ், சந்தூர் சோப், மேக்ஸ் கிளீன் ஃப்ளோர் கிளீனர், சந்திரிகா சோப் மற்றும் LED லைட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ். இவங்க சொத்து மதிப்பு 11.7 பில்லியன் US$. 16வது இடம் பிடிச்சிருக்கிறது குஷால் பால்சிங், DLF ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனியினுடைய தலைவர். DLF 1946ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. இவங்க ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ரீட்டைல் டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு 11.9 பில்லியன் US$. 15வது இடம் பிடிச்சிருக்கிறது உதய் கோட்டக். கோட்டக் மஹேந்திரா பேங்கினுடைய CEO மற்றும் தலைவராயிருந்து ரிசைன் பண்ணிட்டு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா செப்டம்பர் மாதத்துல இருந்து செயல்பட்டு வராங்க. இந்தியாவினுடைய 3rd பெரிய பிரைவேட் செக்டார் பேங்கா HDFC அண்ட் ICICI பேங்குக்கு அடுத்ததா இருக்காங்க. இவங்க சொத்து மதிப்பு 13.4 பில்லியன் US$. 14வது இடம் பிடிச்சிருக்கிறது பஜாஜ் ஃபேமிலி. ராஜு பஜாஜ், பஜாஜ் ஆட்டோனுடைய தற்போதைய தலைவர். இந்த நிறுவனம் 1945ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆன பல்சர், KTM, இவங்களோட 2 வீலர் தயாரிப்பு, 3 வீலர் ஃபார் கமர்ஷியல் யூஸ்க்கும், சேத்தக்ன்ற எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை தயாரிச்சுட்டு வராங்க. 2024ல 2 புது மாடலையும் லான்ச் பண்ணிருக்காங்க. சேத்தக் அர்பன் 2024, சேத்தக் பிரீமியம் 2024. இவங்களுடைய சொத்து மதிப்பு 15 பில்லியன் US$. 13ஆம் இடம் பிடிச்சிருக்கிறது லக்ஷ்மி மிட்டல், ஆர்சிலர் மிட்டல் நிறுவனத்தினுடைய தலைவர். இந்த நிறுவனம் 2006ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. இது ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஆர்சிலர் மிட்டல் மற்றும் IIT மெட்ராஸுடன் இணைந்து ஏசியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. ஹைப்பர் லூப் கான்செப்ட் எலான் மஸ்க்னால தான் இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டது. இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி ஒரு கேப்சியலுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். 3 மணி நேரம் நடக்க வேண்டிய பயணத்தை 25 நிமிஷத்துல நம்மளால கடக்க முடியும். இது இன்னும் ஆராய்ச்சி நிலையில தான் இருக்கு. இவங்க சொத்து மதிப்பு 15.9 பில்லியன் US$. 12வது இடம் பிடிச்சிருக்கிறது கோத்ரேஜ் ஃபேமிலி. கோத்ரேஜ் குரூப் 1897ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. இவங்க பூட்டு, லாக்கர், பீரோ மட்டும் இல்லங்க, சிந்தால் சோப், குட் நைட், கொசுவர்த்தி, ஈஸின்ற லிக்விட் டிடர்ஜென்ட், மிஸ்டர் மேஜிக் பொருட்களை தயாரிச்சுட்டு வராங்க. இவங்க சொத்து மதிப்பு 16.7 பில்லியன் US$.
11வது இடம் பிடிச்சிருக்கிறது சுனில் மிட்டல். இந்த நிறுவனம் 1995ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவங்க டிடிஹெச் இன்டர்நெட் சர்வீஸ் மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட், மால்ஸ், ஹாஸ்பிட்டல், ஃபுட்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொத்து மதிப்பு 16.8 பில்லியன் US$. 10வது இடம் பிடிச்சிருக்கிறது ஷபூர் மிஸ்ட்ரி அண்ட் ஃபேமிலி. ஷபூர்ஜி பலான்ஜி குரூப் 1865ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவங்க ரியல் எஸ்டேட், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்ஸ்டைல்ஸ், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன், ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொத்து மதிப்பு 16.9 பில்லியன் US$. 9வது இடம் பிடிச்சிருக்கிறது குமார் பிர்லா, ஆதித்யா பிர்லா குரூப்பினுடைய தலைவர். இந்த நிறுவனம் 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவங்களுடைய பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ், லூயி பிலிப்ஸ் மற்றும் ஐடியா நிறுவனம் இவங்களுடையது தான். இப்போ வோடபோனோட இணைஞ்சு வோடபோன் ஐடியான்னு செயல்பட்டு வராங்க. இவங்க சொத்து மதிப்பு 17.7 பில்லியன் US$. 8வது இடம் பிடிச்சிருக்கிறது திலீப் ஷங்வி, சன் பார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸினுடைய தலைவர். இந்த நிறுவனம் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரிவைட்டல், வாலினி, நியூரோபியான், சண்டு, விக்ஸ், ஈவியான் மற்றும் அப்சார்ப். இவங்க சொத்து மதிப்பு 19 பில்லியன் US$. 7வது இடம் பிடிச்சிருக்கிறது ஹிந்துஜா ஃபேமிலி. கோபிச்சந்த் ஹிந்துஜா டிராக்டர் மற்றும் பஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான அசோக் லேலாண்டினுடைய சேர்மன். இந்த நிறுவனம் 1948ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவங்களுடைய மற்ற பிராண்ட்ஸ் ஹிந்துஜா ஹாஸ்பிட்டல், ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ், கல்ஃப், ஹிந்துஜா பேங்க் இண்டஸ்ட்ரீஸ்ல இவங்க செயல்பட்டு வராங்க. இவங்க சொத்து மதிப்பு 20 பில்லியன் US$. 6வது இடம் பிடிச்சிருக்கிறது சைரஸ் பூனாவாலா, சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியானுடைய தலைவர். 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் கொரோனா வைரஸ் காலத்துல மறுபடியும் நம்மள இயல்பு நிலைக்கு திரும்ப வர இவங்களும் உதவியா இருந்திருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண கோவிஷீல்டு வேக்சின் இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. 65% உலக குழந்தைகள் எண்ணிக்கையில இவங்க தயாரிச்ச வேக்சின் 1வது உபயோகிச்சிருப்பாங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு 20.7 பில்லியன் US$. 5வது இடம் பிடிச்சிருக்கிறது ராதாகிஷன் தமானி, அவென்யூ சூப்பர் மார்க்கெட் லிமிடெட் தலைவர். தமானி மார்க்கெட் அதாவது டிமார்ட்ன்ற பேர்ல 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் 341 லொகேஷன்ல நாடு முழுக்க செயல்பட்டு வராங்க. டிமார்ட் பிரீமியா, டி ஹோம்ஸ், டச் ஹார்பர் இவங்க பிராண்ட். இவங்க சொத்து மதிப்பு 23 பில்லியன் US$. 4வது இடத்துல இருக்கிறது சாவித்ரி ஜிண்டல், ஓபி ஜிண்டல் குரூப்பினுடைய கௌரவ தலைவர். 1952ஆம் வருடம் இவருடைய மறைந்த கணவர் ஓபி ஜிண்டல் அவர்களால் தொடங்கப்பட்டது. JSW கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களுடைய பிராண்ட்ஸ் JSW ஸ்டீல், JSW இண்டஸ்ட்ரீஸ், JS ஸ்டீல் அண்ட் பவர், ஜிண்டல் சா லிமிடெட், ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் மற்றும் JSW ஹோல்டிங்ஸ். இவங்க சொத்து மதிப்பு 24 பில்லியன் US$. 3வது இடம் பிடிச்சிருக்கிறது ஷிவ் நாடார், HCL டெக்னாலஜிஸினுடைய நிறுவனர். இவர் தூத்துக்குடியில மூலப்புழை கிராமத்துல பிறந்தவர். HCL டெக்னாலஜிஸ் அண்ட் HCL இன்ஃபோ சிஸ்டம்ஸ் நடத்திட்டு வராங்க. இந்த நிறுவனம் 1991ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. இவங்க சொத்து மதிப்பு 29.3 பில்லியன் US$. 2வது இடம் பிடிச்சிருக்கிறது கௌதம் அதானி, அதானி வில்மர், அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் இவங்களுடைய பிராண்ட். இவங்க மைனிங் சர்வீஸ், நியூ எனர்ஜி எக்கோசிஸ்டம், ஏர்போர்ட், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இவங்க சொத்து மதிப்பு 68 பில்லியன் US$. 1வது இடம் பிடிச்சிருக்கிறது முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய நிறுவனம். இந்த நிறுவனம் 1957ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. இவங்களுடைய ஃபேமஸான டெலிகம்யூனிகேஷன் ஜியோ. இவங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல சில ஜியோ டிஜிட்டல், ஜியோ மார்ட், ஃபேஷன் ஃபேக்டரி, குளோவியா, அவந்த்ரா, கலாநிகேதன், ஜிஏபி, ஆர்ஜியோ, ஜஸ்டயல் எக்ஸெட்ரா. இவங்க சொத்து மதிப்பு 92 பில்லியன் US$. 100 கோடீஸ்வரர் பட்டியல்ல சில சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். ஜீரோதான்ற புரோக்கிங் கம்பெனியை நடத்திட்டு வர நிதின் காமத் மற்றும் நிக்கில் காமத் அவர்கள் யங்கஸ்ட் பில்லியனரா அறிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வயசு 44 மற்றும் 37. நிக்கில் காமத் அவர் பெயர்ல யூடியூப் சேனல் கடந்த 2023ஆம் வருடம் ஆரம்பிச்சு அதுல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூட செஞ்ச கான்வர்சேஷனை அவர் பாட்காஸ்ட் சீரீஸா வெளியிட்டிருக்காரு.
நித்தின் காமத் அவர்கள் சமீபத்துல எக்ஸ் வலைதளத்துல அவங்க அப்பா அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு, அவங்களுடைய எல்லா முயற்சிகள்லயும் அவர் தான் முதல் கஸ்டமர்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்க லைஃப்ல சப்போர்ட்டிவா இருந்தவங்க யாருன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. 100 கோடீஸ்வரர்கள் பட்டியல்ல 9 பெண்கள் இடம் பிடிச்சிருக்காங்க மற்றும் புது வரவா 3 பேர் இணைந்திருக்காங்க. முதலாவதா தானி ஃபேமிலி. தானி ஃபேமிலி நமக்கு பரிச்சயமான ஏசியன் பெயிண்ட்ஸினுடைய நிறுவனம். அடுத்தது ரேணுகா சத்யானி, இவங்களுடைய கம்பெனி லேண்ட்மார்க் குரூப். இவங்களோட ஹோம் சென்டர் பிராண்ட் வீடு உபயோகப் பொருட்கள் வாங்கும் நபர்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது. கிளாத்திங் நிறுவனமான மேக்ஸ் மற்றும் லைஃப் ஸ்டைல் இவங்களுடையது தாங்க. அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் KP ரங்கசாமி அவர்கள் அவர்களுடைய சகோதரர்களுடன் இணைந்து KPR டெக்ஸ்டைல்ஸ், KPR சுகர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல், PR காலேஜ்னு பல துறையில சாதனை படிச்சு இந்த வருஷம் 100வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.